சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன். இன்றைய பதிவில் ஒரு நல்ல மனிதன் சாகிறான் அல்லது தோல்வி அடைகின்றான். தீயவர்கள் வாழ்கின்றார்கள், வெற்றி பெறுகின்றார்கள் என்பதால் கடவுள் தீயவன் என்று சொல்லி விடலாமா? இந்த வாதம் எனக்கு சரியாக தோன்றவில்லை. முதலில் சாவும் தோல்வியும் தீயவை என்பதே நிச்சயமாக வேண்டும். அவை வரும்பொழுது அதே நேரத்தில் அவையே நமக்கு மிக பெரிய நன்மையாகும் என்று நான் சில சமயங்களில் நினைக்கின்றேன். அன்னையின் நூல் பதிவில் இருந்துதான் நாம் இன்றைய பதிவை பார்த்து கொண்டு இருக்கின்றோம். நமது இதயங்களும் நம்மை முட்டாளாக்குகின்றன. அதனால் அவை விரும்பாதவை, ஆசைப்படாதவை எல்லாம் கட்டாயம் தீயவையாக இருக்க வேண்டும் என்று நாம் வாதிடுகின்றோம். சில துரதிர்ஷ்டசாலிகள் தாங்கள் செய்வதிலெல்லாம் தோல்வி அடைகின்றார்களே, அவர்கள் விஷயம் என்ன? முதலாவது, அதிர்ஷ்டம் என்னும் துரதிர்ஷ்டம் என்றும் இல்லவே இல்லை என்பவை நீ சந்தேகத்திற்கிடமின்றி தெரிந்து கொள்ள வேண்டும். நமது அறியாமையின் நமக்கு அதிர்ஷ்டமாக தோன்றுவது நமக்கு தெரியாத காரணங்களினால் ஏற்பட்ட விளைவை தவிர வேறொன்றும் இல்லை. ஒருவனுக்கு ஆசைகள் இருக்கும் பொழுது அவனுடைய ஆசைகள் நிறைவேறவில்லை என்றால் அது அவனுக்கு இறைவனது அருள் இருக்கிறது. அந்த அருள் அனுபவத்தின் மூலம் மனப்பூர்வமான இயல்பாக இறைவனது இச்சைக்கு சரணாகதி செய்வதே எந்த ஆசையை திருத்தி செய்வதையும் விட அமைதியும் ஒளியிலும் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு அதிக நிச்சயமான வழி என்று அவனுக்கு போதித்து அவனை வேகமாக முன்னேற செய்ய விரும்புகிறது என்பதற்கு அடையாளம். ஸ்ரீ அன்னையோட பதிவிலிருந்து என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை எண்ணி பார்க்கும் பொழுது நான் தோல்வி அடையாமலும் துன்பப்படாமலும் இருந்திருந்தால் எனது வாழ்வில் மகோனத ஆசிர்வாதத்தை இழந்திருப்பேன் என்பதை அறிகிறேன். ஆனாலும் துன்பப்பட்ட போது, தோல்வி அடைந்த போது பெரும் நாசம் ஏற்பட்டு விட்டதாகவே எரிச்சலுற்றேன். நம்மால் நமது மூக்கு நுனிக்கு அப்பால் பார்க்க முடிவதில்லை. அதனால்தான் இத்தனை மூச்சு வலிப்புகளும் அமளிகளும். மூட இதயங்களே, அமைதியாயிருங்கள். அகங்காரத்தை நாசம் பண்ணுங்கள். விரிவாகவும் உலகளாவிலும் முறையிலும் பார்க்கவும் உணரவும் கற்றுக்கொள்ளுங்கள். பூரணமான விஸ்வ பார்வையும் விஸ்வ உணர்ச்சி பொங்குமே எல்லாம் தவறுகளுக்கும் துன்பங்களுக்கும் மருந்தாகும். ஆனால் பெரும்பாலான மனிதர்கள் தங்களுடைய அகங்கார எல்லையை விரிவாக்குவதே வெற்றி பெறுகிறார்கள். விஸ்வ பார்வை என்னும் பூமி முழுவதையும் ஒரே சமயத்தில் பார்த்தலாகும். அதன் விளைவு விஸ்வ உணர்ச்சி போக்கு. இந்த முழுமை ஒளி இருள், இன்பம் துன்பம், சுகம் துக்கம் எல்லாவற்றையும் ஒரே சமயத்தில் தன்னுள் கொண்டதாக இருக்கிறது. அவையெல்லாம் ஒன்றாக சேர்ந்து இறைவனை நோக்கி பல்லாண்டாக ஆகிறது. எல்லா ஒளிகளையும் ஒன்றாக சேர்த்து கேட்க ஓம் என்ற மகோனத ஆவாகனம் ஆவது போல் மனிதர்கள் எனது நாட்டிற்காக, மனித இனத்திற்காக, உலகிற்காக என்றெல்லாம் சிந்திக்கவும் பேசவும் செய்கிறார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் சொல்வதன் பொருள், எனது நாட்டிலே நான் காணும் எனக்காக, மனித இனத்திலே நான் காணும் எனக்காக, என் கற்பனையை உலகாக காணும் எனக்காக என்பது தான். அப்படி பார்ப்பது விரிவடைவதாக இருக்கலாம். ஆனால் அது விடுதலை ஆகாது. எவ்வித கட்டுப்பாடின்றி இருப்பதும் அகன்ற சிறையில் இருப்பதும் ஒரே விதமான சுதந்திரம் அன்று.
நீ சுதந்திரமாக இருக்க வேண்டுமானால் சிறையிலிருந்து வெளியே வர வேண்டும். அகங்காரம்தான் நாம் மற்றெல்லாவற்றிலிருந்தும் பிரிந்திருக்கும் ஓர் ஆள் என்னும் உணர்வுதான். சிறை சுதந்திரமாக இருக்க வேண்டுமானால் ஒருவன் உணர்வுடனும் முழுமையாகவும் பரம்பொருளுடன் ஐக்கியமடைய வேண்டும். அந்த ஐக்கியத்தின் மூலம் அகங்கார எல்லைகளை தகர்த்து தன்னை உலகளவாக விரிப்பதன் மூலம்